ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஐயா, பயிற்சிக்கு என்னமோ மருந்து சொல்றேன் நீங்க ஐயா. அதெல்லாம் விவரமா கேட்டுக்கோங்க. வைத்தியம் சொல்றேன், வைத்தியம் சொல்றேன்னது. ஆ ஒண்ணும் கொ நல்லா என்னென்ன இப்ப வாங்கணும்னு நாட்டு மருந்து கடைக்கு கேட்டு வாங்கிக்கோங்க நான் சொல்றத. இந்த குப்பை மீனி தழைன்னு இருக்கும் உங்களுக்கு தெரியும். அத வந்து நிழல்ல காய வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதே அளவுக்கு 200 கிராமு நாட்டு மதுகள திப்பிலி வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா என்ன பண்றீங்க 2யும் தனித்தனியா நல்லா இந்த குப்பைமேனி தழைய தான் நிழல்ல காய வச்சு, அத வந்து பொடி பண்ணிக்கணும். கல்வத்துல போட்டோ, இல்ல உரல்ல போட்டு அடிச்சு பொடி பண்ணிக்கணும். அதே மாரி திப்பிலியும் கல்வத்துல போட்டு நல்லா அரைச்சு பொடி பண்ணிக்கணும். இந்த 2யுமே என்ன பண்றீங்கன்னா, அ கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சு நம்ம சாப்பிடுறோம்ல, காலையில இட்லி சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, அத தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. மத்தியானம் சாப்பாட்டுல வந்து இத ஒரு ஸ்பூன் போட்டு நெய்யி நல்ல பசு நெய் கொஞ்சம் உருக்கி, அதைய போட்டு அதில போட்டு நல்லா கலக்கி, முதல் சாப்பாடா இதைய சாப்பிட்டு வாங்க. இதே உங்களுக்கு போதும். நல்லா ஆயிரும். அ இந்த யோகாவோட முத்திரையில பார்த்தீங்கன்னா, வருண முத்திரைன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம சுண்ட விரல கொண்டு வந்து கட்ட விரலோட முனையில இணைச்சு வச்சீங்கன்னா, இணைச்சு நல்லா ஒரு 27 மூச்சு நல்லா இழுத்து விட்டீங்கன்னா போதும். இந்த பயிற்சியிலிருந்து விடுதலை ஆயிரலாம். நன்றி, வணக்கம். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.